Hello friends, welcome to Beta Traders. So நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வர வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கூட வந்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நான் எல்லா வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் உங்களால். ஸோ நம்ம சேனலில் போய் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பீட்டா ட்ரேடர்ஸ் இந்தியா போட்டிங்கன்னா வந்து யூடியூப்பில், ஸோ அதில் போய் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு 28 வீடியோஸ் இருக்குது இப்போதைக்கு. ஸோ லைவ் ட்ரேடிங் வீடியோஸ் இருக்குது. ஸோ நம்ம லைவ் ட்ரேடிங் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வந்து பீட்டா ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம எப்படி வந்து லைவ் ட்ரேடிங் பண்ண முடியும், லாஸ் இல்லாமல் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ட்ராடே டிப்ஸ் வச்சு நீங்கள் ஏன் ட்ரேடிங் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒருத்தர் வந்து புதுசாக ஒரு ப்ரோக்கர்கிட்ட போய் டிமேட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கு அவங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து என்எஸ்சிஆர் M6 எக்ஸ்சேஞ்சில் வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேட்டா பேஸ். ஸோ இந்த டேட்டா பேஸ் எல்லாம் ஒரு டிப்ஸ் ப்ரொவைடர்ஸை வந்து செல் பண்ணிடுவாங்க. தென் இந்த டேட்டா பேஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். இப்போ ஒரு டிப்ஸ் ப்ரொவைடர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கம்பெனியில் வந்து ஒரு 20 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா, ஸோ அந்த 20 பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 100 காண்டாக்ட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது அவங்க M6 எக்ஸ்சேஞ்சிலேருந்து வாங்க டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு காண்டாக்டு, அந்த ஒவ்வொரு காண்டாக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொருலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 காண்டாக்ட்ஸ் தருவாங்க ஒரு நாளைக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 20 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா வந்து 2000 காண்டாக்ட்ஸ் உங்களுக்கு வந்துடும். 2000 காண்டாக்ட் அவங்க எப்படி வந்து யூஸ் பண்ணிப்பாங்கன்னா வந்து, ஸோ இப்போ நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிப்பீங்க. ஒரு 2-3 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு கால்ஸ் வரும். இந்த மாதிரி நம்ம கால்ஸ் தரோம்னு பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னா வந்து, ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இன்ட்ராடே கால்ஸ் தர்றோம், அக்யூரசி பார்த்தீங்கன்னா வந்து 95% மேலே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க வந்து 8000 இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க மந்த்லி. இதுக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பே பண்ணிவிடுவாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேணாம்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னா, நாங்கள் 3 days வந்து ஃப்ரீ ட்ரையல்ஸ் கால்ஸ் தர்றோம். ஸோ அந்த 3 days ட்ரையல் முடிஞ்சோன்னா நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போ ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டிப்ஸ் ப்ரொவைடர் கம்பெனியில் வந்து ஒரு 20 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. 20 பேரில் பார்த்தீங்கன்னா வந்து 100 பேருக்கு வந்து ட்ரையல் தர்றாங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து 2000 கிளைண்ட்ஸ். ஓகே, இந்த 2000 கிளைண்ட்ஸில் வந்து 1000 பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து டிசிஎஸ் ஃபியூச்சர் பை தருவாங்க, 1000 பேருக்கு வந்து டிசிஎஸ் ஃபியூச்சர் வந்து செல் தருவாங்க. அதே மாதிரி வந்து டார்கெட் பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸு, ஸ்டாப் லாஸ் வந்து 20 பாயிண்ட்ஸு. சேம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டார்கெட் 20 பாயிண்ட்ஸு, ஸ்டாப் லாஸ் 20 பாயிண்ட்ஸ். ஸோ இதில் என்ன ஆகுனா கண்டிப்பாக வந்து ஒருத்தருக்கு ப்ராஃபிட் வரும், ஒருத்தருக்கு லாஸ் வரும். ஸோ என்ன ஆகுனா வந்து இதெல்லாம் லாஸ் அந்த கிளைண்ட்ஸ் இதெல்லாம் அப்படியே வந்து போயிடுவாங்க எல்லாரும். ஸோ இப்போ வந்து 1000 கிளைண்ட்ஸ் இருக்காங்க, இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் வந்து 5000 ப்ராஃபிட் இதில். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து 1000 கிளைண்ட்ஸ் இருக்காங்களா, 1000 கிளைண்ட்ஸில் வந்து 500 பேருக்கு வந்து டிசிஎஸ் பை தருவாங்க, 500 பேருக்கு வந்து டிசிஎஸ் வந்து செல் தருவாங்க. ஸோ இதில் என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா வந்து 20 பேருக்கு வந்து சேம் வந்து டார்கெட் பார்த்தீங்கன்னா வந்து 20, ஸ்டாப் லாஸ் 20, இதுலேயே வந்து டார்கெட் 20, ஸ்டாப் லாஸ் 20. 500 பேருக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆகும், 500 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். ஸோ இதில் என்ன ஆகும்னா வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் பண்ணது வந்து 5000 ப்ராஃபிட்டு. ஸோ 5000 ப்ராஃபிட் எடுத்தது வந்து இந்த ட்ரேடில் வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் போயிடும். ஸோ டார்கெட் ஆச்சு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் வந்து 10,000 வந்துடும். ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் வந்து 5000 ப்ராஃபிட்டு, செகண்ட் ட்ரேடிங் வந்து 5000 ப்ராஃபிட், டோட்டல் வந்து 10,000 வந்துடும். செகண்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 500 கிளைண்ட்ஸில் வந்து 250 கிளைண்ட்ஸுக்கு வந்து சேம் வந்து டிசிஎஸ் பை தருவாங்க, 250 கிளைண்ட்ஸ் வந்து டிசிஎஸ் செல் தருவாங்க. சேம் டார்கெட் 20, ஸ்டாப் லாஸ் 20 ரெண்டுத்துக்கும் இவருக்கு வந்து டார்கெட் அச்சீவ் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து 15,000 ப்ராஃபிட் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இவங்களுக்கு வந்து லாஸ் வரும். இதில் ஆக்சுவலாக ப்ராஃபிட்னு போட்டிருக்கேன். ப்ராஃபிட் எப்படின்னா வந்து இதில் வந்து 10,000 ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரேடில் வந்து லாஸ் இருக்கும் அவங்களுக்கு. ப்ளஸ் வந்து நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 5,000 ப்ராஃபிட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 15,000 ப்ராஃபிட் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 250 கிளைண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க. ஏன்னா வந்து எல்லோரும் வந்து புதுசாக வந்த கிளைண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஏன்னா 15,000 ப்ராஃபிட் வரப்போ வந்து 8,000 அவங்க கண்டிப்பாக பே பண்ணிடுவாங்க. ஸோ 250 பேர் வந்து 8,000 பே பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வந்து
அவங்களுக்கு வந்து 20 லட்சம் ப்ராஃபிட் வரும் இதில். சேம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து 250 பேரில் வந்து கண்டிப்பாக ஒரு 50 பேர் சேர்ந்துருவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு 5000 ப்ராஃபிட் வந்துட்டு கண்டிப்பாக வந்து 3000 சேர்த்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க எல்லோரும். ஸோ டோட்டலாக ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 4 lakhs இதில் வரும். இதில் வந்து 20 lakhs வரும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து 24 lakhs உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வருது. 3 days இந்த ப்ராஃபிட் வருது கண்டிப்பாக. ஏன்னா வந்து நான் வந்து டிப்ஸ் ப்ரொவைடர் கம்பெனிலேருந்து போய் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து அவங்க வந்து எப்படி தராங்கன்னு பார்க்கறதுக்காண்ட நான் போய் வந்து ஒர்க் பண்ணேன். ஒரு 1 week ஒர்க் பண்ணேன் இதுலனா. ஸோ இப்படி தான் ப்ராசஸ் நடக்குது இங்கே. ட்ரேடிங் டிப்ஸ் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, எல்லா ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாமல் வந்து லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் வந்து செபி எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணாங்கன்னா, புரோக்கர்ஸ் வந்து ஒரு நாள் டெக்னிக்கல் அனலிஸ்ட் வச்சு இன்ட்ராடே கால்ஸ் தரலாம் சொன்னாங்க. ஸோ இந்த இன்ட்ராடே கால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபியூச்சரில் என்னாச்சுன்னா வந்து சில புரோக்கர்ஸ் வந்து ஸ்டாக் ஆப்ரேட்டரோட சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து ஃபேக் கால்ஸ் தர ஆரம்பித்தாங்க. ஃபேக் கால்ஸ் என்னன்னா, இப்போ ஒரு ஸ்டாக் வந்து டவுன் சைட் போகுதுன்னா வந்து அது வந்து அந்த புரோக்கர் வந்து கால்ஸ் தருவார் அந்த கிளைண்ட்ஸுக்கெல்லாம் பை பண்ண சொல்லி. ஸோ இதனால் என்ன ஆகுனா வந்து ஸ்டாக் வந்து கண்டிப்பாக கீழே போகும். கிளைண்ட்ஸ் எல்லோரும் பை பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ பை பண்ணது எல்லாருக்கும் லாஸ் வரும். லாஸ் வரதுனால என்ன ஆகுனா வந்து ஆப்ரேட்டருக்கு வந்து ப்ராஃபிட் வரும். ஆப்ரேட்டர் ப்ராஃபிட் வரதுல பார்த்தீங்கன்னா வந்து அந்த புரோக்கருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷேரிங் இருக்கும். ஸோ அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிளைண்ட்ஸுக்கு தான் லாஸ் இருக்கும். புரோக்கருக்கும் ஆப்ரேட்டருக்கு வந்து எப்பயும் ப்ராஃபிட் இருக்கும் இதில். ஸோ அது இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்சேஞ்ச் தெரிய வந்துச்சு. எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணாங்கன்னா வந்து ப்ரைவேட்டாக வந்து டிப்ஸ் ப்ரொவைடர் வந்து தர ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து செபியில் வந்து அட்வைசரி எக்ஸாம் முடிச்சிருக்கணும். அவங்க மட்டும் தான் வந்து இந்த மாதிரி டிப்ஸ் தரணும். ஸோ சில பேர் வந்து அட்வைசரி முடிக்காமலே கொடுக்குறாங்க. ஸோ இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி வந்து இந்த டிப்ஸ் ப்ரொவைடர்லாம் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்போ நான் வந்து இந்த மாதிரி பாதி பேருக்கு பை தரது, பாதி பேருக்கு செல் தரது. ஸோ இதான் வந்து ஃபேக்ட், இதான் நடந்துட்டுருக்கு இங்கே. ஸோ அதனால் வந்து நீங்கள் கால்ஸ் வச்சு ட்ரேடிங் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் எப்படி ட்ரேடிங் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டெக்னாலஜி வந்து நிறைய வளர்ந்துருச்சு. ஸோ டெக்னிக்கல் சார்ட்ஸ், இண்டிகேட்டர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அது போக வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் இந்த மாதிரி நீங்கள் நெட்டில் தேடினாலே எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் சொல்கிற ரூல்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் மார்க்கெட்டை வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் லாஸ் கம்மியாக வச்சுக்கணும், ப்ராஃபிட் வந்து அதிகமாக வச்சுக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து சப்போஸ் இப்போ ஒரு 1000 rupees ப்ராஃபிட்னா வந்து உங்கள் லாஸ் வந்து 300 தான் இருக்கணும். 300, 350 அதாவது 1:3 ரேஷியோவில் இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்களே வந்து ஒரு ட்ரேடிங் மெத்தட், அதாவது ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மெத்தட் வச்சு டெய்லி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணுன்னா வந்து சப்போஸ் வந்து நீங்கள் வந்து ஈக்விட்டியில் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா வந்து மினிமம் குவான்டிட்டி வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும். அதே வந்து கமோடிட்டி ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா வந்து ஒரு மினி லாட் வந்து ட்ரேடிங் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. பிகாஸ் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் ரியலாக ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் சைக்காலஜி வைஸாக. தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டெவலப் பண்ண மெத்தட் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணால் தான் அந்த மெத்தட் வந்து ட்ரேடிங் பண்ணுறப்போ அதோட ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெவலப் பண்ணுற மெத்தட் வந்து நீங்கள் மினிமம் 1 month ஃபாலோ பண்ணணும். எப்போவுமே வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து எண்ட் ஆஃப் த மந்த் தான் பார்க்கணும். ஸோ எண்ட் ஆஃப் த மந்த் லாஸ் வந்தாலும் உங்களுக்கு வந்து மார்க்கெட் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ தென் உங்கள் மெத்தட் வந்து எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும். ஸோ அதாவது நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து எப்படி டெவலப் பண்ணி ப்ராஃபிட் எப்படி வரும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ எப்போயும் வந்து நீங்கள் மெத்தட் மாற்றக்கூடாது. இப்போ ஒரு மெத்தட் லாஸ் வருதுன்னா வந்து அதே மெத்தடில் வந்து நீங்கள் டியூன் அப் பண்ண பார்க்கணும். ஸோ டியூன் அப் பண்ணால் கண்டிப்பாக வந்து நல்லா ப்ராஃபிட் வரும். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு 2 years ஆகலாம், 3 years ஆகலாம், எவ்வளோ வருஷம் ஆகலாம். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 year நல்லா கற்றுக்கிறாங்க. ஸோ அது வந்து அவங்க நாலேஜ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு மெத்தட் நீங்கள் எப்படி டெவலப் பண்ணணுன்னா வந்து நீங்கள் ஒரு சப்போஸ் வந்து ஒரு இடத்துல நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா வந்து அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து மேல் போகணும், இல்லைனா கீழே வரணும். ஸோ இந்த 2 தான் நடக்கணும் மார்க்கெட்டில். எல்லாம் வந்து மார்க்கெட் அதே இடத்துல இருக்கும், சைட்வேஸில் ஒரு ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த 3 தான் நடக்கணும் மார்க்கெட்டில். ஸோ இந்த 3 தவிர வந்து மார்க்கெட்டில் வந்து வேறு எதுவும் நடக்காது. ஸோ நான் வந்து டெவலப் பண்ண ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா பீட்டா ஸ்ட்ராட்டஜி வச்சு இந்த 3 மெத்தட் வச்சு டெவலப் பண்ணேன். ஸோ இந்த 3 கான்செப்ட், அதாவது மார்க்கெட்டில் வந்து புல்லிஷ், பேரிஷ், சைட்வேஸ், இந்த 3 தான் இருக்குது. இந்த 3 வச்சு தான் நான் டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃபுல்லாக டெவலப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 5 years ஆச்சு. இது நான் வந்து மெத்தட் மாற்றவே இல்லை. ஸோ டியூன் அப் தான் பண்ணிட்டே வருவேன். ஸோ டியூன் அப் பண்ணுறது தான் வந்து நம்ம வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நீங்களே வந்து ஓனாக வந்து அதை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நீங்கள் ஃபுல் டைம் மார்க்கெட்டில் உட்காரிங்கன்னா வந்து
கண்டிப்பாக யோசிங்க. ஸோ மார்க்கெட் வந்து 3 விஷயம் நடக்கணும். இந்த 3 விஷயத்துலேருந்து நம்ம எப்படி வந்து சக்ஸஸ் பண்ண முடியும்னு யோசிக்கணும். ஸோ யோசிச்சா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியும். சப்போஸ் வந்து உங்களுக்கு பீட்டா ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.